என்னோட அப்ளிகேஷன்ல போயிட்டு clearly understand the picture. First product ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் சிம்பிளா. ஓகேவா? சோ ப்ராடக்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐடியை ஃபர்ஸ்ட் செட் பண்றேன். ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 101 சும்மா வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செட் சோப் என்னது அப்படின்னா சோப்போட பேர் வந்து ஹமாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? அடுத்தது எனக்கு கஸ்டமர்ஸ் C equal to நியூ கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, கஸ்டமருக்கு டேட்டாவை செட் பண்றேன். கஸ்டமரோட ஐடி. ஓகே, சோ ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1001 அப்படின்னு சும்மா வச்சுக்கிறேன். தென் கஸ்டமரோட நேம். இந்த நேம் நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மோனேஷன் எடுத்துக்கிறேன். நேற்று வச்ச மாதிரியே வச்சுப்போம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவரோட லொகேஷன் இஸ் ஃப்ரம் சென்னை. அடுத்தது அவரோட வேற என்ன தேவைப்படுது, இந்த 3 கொடுத்துட்டேனா? ஓகேவா? சோ இப்ப அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா இவருக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்ங்கறத சொல்லணும் இல்லையா? I am setting the product which is nothing other than the product number P. நான் என்ன ஹமாம் சோப்பை வாங்கணும்னோ அதை அவருக்கு செட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஹமாம் சோப்புன்ற ப்ராடக்ட் அவருக்கு செட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, I have another customer C1 equal to new customer. இப்போ எனக்கு இன்னொரு கஸ்டமர் வராங்க. ஓகேவா? C1.set customer ID is nothing other than 1002. அவரோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் லைக் மை நேம் ஃபார் எக்ஸாம்பிள். என்னோட பேரை கூட கன்சிடர் பண்ணிக்கோ. இவரோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் ஃப்ரம் த நேட்டிவ் ஆஃப் திஸ் திங், சோ ஐ வில் கீப் இட் லைக் தட். புரியலப்பா? C1 தான கஸ் இது கிரேட். எஸ், we can change it, no problem. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நேம் லொகேஷன் எல்லாம் கொடுத்துட்டேன். அதோட சேர்த்து என்ன பண்ணிடுறேன், ப்ராடக்ட்டும் நான் என்னதான் சொல்றேன், இவருக்கும் அதே ப்ராடக்ட்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ ஒரே ப்ராடக்ட் தான். அந்த ஒரே ப்ராடக்ட்டை எத்தனை பேருக்கு நான் கொடுக்குறேன், 2 டிஃபரண்ட் கஸ்டமருக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? திஸ் இஸ் த கான்செப்ட், நத்திங் அதர் தென் ஒன் டு மெனி. ஒரு ப்ராடக்ட்டை பல கஸ்டமருக்கு நான் கொடுக்குற கான்செப்ட் தான் இது. ஓகேவா? ஆனா இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ப்ராடக்ட் எனக்கு செட் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் செட் ஆயிருச்சு. ஆனா இந்த ப்ராடக்ட்ல நான் அவங்களை செட் பண்ண வைக்கணும்ல, இந்த கஸ்டமர்லாம் தான் இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்ல. கரெக்டா? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் புட் ஓவர் ஹியர் p.set. என்னது, எந்த கஸ்டமர் நீங்க கிட்ட சொல்லணும் இல்லையா, கஸ்டமர்னு சொல்லிட்டு செட் கஸ்டமர்னு கேட்டா அவங்க என்னவா கேக்குறாங்க, எனக்கு என்ன கேக்குறாங்க, லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் ஒரு கஸ்டமர் யாரு சி, இன்னொரு கஸ்டமர் யாரு C1. 2 கஸ்டமர். அவங்க ஆனா எனக்கு என்னவா கேட்டாங்க, எனக்கு லிஸ்ட் எனக்கு கேட்டாங்க. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am going to create one separate list over here. லிஸ்ட். ஓகேவா? ப்ராடக்ட்ஸ். சாரி, வெயிட் பண்ணுங்க. இது என்ன லிஸ்டா கேட்டுச்சு எனக்கு, செட் கஸ்டமர்ல ஓகே இது என்ன லிஸ்டா கேக்குது எனக்கு, கஸ்டமர் லிஸ்ட் எனக்கு கேக்குது இல்லையா? சோ வாட் ஐ அம் கோயிங் டு டு ஓவர் ஹியர், லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஓகே, சும்மா L ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நியூ லிஸ்ட்னு போட முடியுமா, லிஸ்ட்னு போட முடியுமா? ஏன்னா லிஸ்ட்ங்கிறது என்னது நம்மளுக்கு தெரியும்ல. ஓகேவா? இப்போ இந்த லிஸ்ட்ல நான் இருக்கிற டேட்டா ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகேவா? சிம்பிளா என்ன பண்ணிருப்பார், L.add the customer இருக்கா, கஸ்டமர்ல முதல்ல Cங்கிற கஸ்டமரை நான் சேர்த்துக்கிறேன். தென் அடுத்தது என்ன பண்றேன், C1ங்கிற கஸ்டமரை நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த ப்ராடக்ட்டோட செட் கஸ்டமர்ல சிம்பிளா என்ன பண்ணிடுறேன், அந்த L தான் அந்த லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துறேன். புரியுதா? ஏன்னா லிஸ்ட் தானே அது கேட்டுச்சு என்கிட்ட. ஓகேவா? அப்ப அந்த L தான் யாரு அப்படின்னா இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் எனக்கு தெரியும் இல்லையா, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஜஸ்ட் யூ கேன் see here. இப்போ இந்த செஷன்ல இருந்து டேட்டாவை நான் கொடுக்க போறேன் இல்லையா, persist of the first thing it is called customer number 1, then s.persist of customer number 2.
then s dot persist of the product nothing other than the p. மூணு டேட்டாவையும் நான் ஃபெச் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஓகேவா? ஸோ அதனால மூணுத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் persist it and then I committed it. Then I will close the session if I want. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். then session factory நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தேவைப்படுறதுனால இன் கேஸ். ஓகேவா? தட்ஸ் இட். அவ்வளவுதான், பெரிய விஷயமே இல்லை. அப்ப என்ன பண்ணிடுறேன்னா ஒரு ப்ராடக்ட்டை ரெண்டு பேருக்கு நான் செட் பண்றேன். ஒரு கஸ்டமரோட பேர் மோனேஷ், இன்னொரு கஸ்டமரோட பேர் வேல்முருகன். அந்த ரெண்டு பேருக்குமே என்னதான் இப்ப தேவைப்படுறாங்க, ஹமாம் தான் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. சோ அப்ப இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் ப்ராடக்ட்டை செட் பண்ணிட்டேன். அப்ப நான் என்னோட ப்ராடக்ட்ல வந்து இந்த கஸ்டமர் தான் சொல்லணும் இல்லையா, அவங்களுக்கு லிஸ்டா சொல்லணும். சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா லிஸ்ட் நானா இங்க கிரியேட் பண்ணிட்டு அவங்கள நான் ஆட் பண்ணிட்டு அவங்கள நான் செட் பண்ணி சொல்லிடுறேன். முடிஞ்சு போச்சு. ஓகே, so now I will first of all I'll open my SQL over here. என்னோட MySQL ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எங்க மேப் ஆகுதுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஐ வில் கோ அண்ட் செக் இட் அவுட். So mapping la I will use the show tables so that I will check it out. Things there are different things are there. So what I would like to do, I will drop off the table. Drop table code, drop table department, drop இதெல்லாம் நேத்து நம்ம பண்ணதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. information, drop table department underscore information. So first இதை drop பண்றேன். yes it has done. then அடுத்தது என்னோட கோடை drop பண்றேன். it has done. then என்னோட டிபார்ட்மெண்ட்டை drop பண்றேன். cannot able to done, so I will delete that information first, then I will delete the department. இப்போ என் டேபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. இட் இஸ் லைக் மை எம்டி டேபிள். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா இப்போ இந்த இதுல வந்து சிம்பிளா நான் கிரியேட்டோ அப்டேட்டோ எதை வேணா கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கிரியேட்டோ அப்டேட்டோ எதை வேணா கொடுத்துக்கலாம், அது டைரக்டா அப்டேட்டா இருந்தாலும் சரி கிரியேட்டா இருந்தாலும் சரி அது எடுத்துக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. So now let me run this program here. Just see what gonna happen in this position. So run ஆகுது. yes it has been done. கிட்டத்தட்ட எனக்கு எக்கச்சக்கமான query எனக்கு ரன் ஆயிருக்கு. let's see the query what has exactly happened over there. so இங்க போட்டுக்கிறேன். என்ன பண்ணிருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கா, தென் ப்ராடக்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கா, அடுத்தது என்ன பண்ணிருக்கு பாருங்களேன், ப்ராடக்ட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுது, இந்த ஆல்டர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நோ நீட் டு திங்க் இட் ஆஃப் அபவுட் தட் திங். அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா செலக்ட் சம்திங், ஏதோ செலக்ட் பண்ணுது, தென் என்ன பண்ணுது கஸ்டமர்ல ஒரு டேட்டா ஆட் பண்ணுது. ரெண்டு கஸ்டமர் டேட்டா கொடுத்த ஞாபகம் இருக்கா, மோனேஷுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, அடுத்து அவருக்கான ப்ராடக்ட் ஒண்ணு. ஓகேவா? அதுல நான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணிருக்காங்க, ப்ராடக்ட் கஸ்டமர்லயும் அப்படின்ற மாதிரி இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இத்தனை ரன் ஆஃப் கோட் எனக்கு ரன் ஆயிருக்கு. ஜஸ்ட் வில் கோ பேக் அண்ட் செக் இட் அவுட். இப்போ இந்த இடத்துல டேபிள நான் வந்து பாக்குறேன், கஸ்டமர் இன் கிளாஸ் இருக்கா, டு யூ ஹேவ் த கஸ்டமர் கிளாஸ், அதுக்கு டேபிள் வந்துருச்சா, ப்ராடக்ட் கிட்ட கிளாஸ் இருக்கா, அதுக்கான டேபிள் வந்துருச்சா. அது தவிர்த்து இப்போ ஒன்று வந்திருக்கு பாருங்க, என்னது இது, ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஒன் டு மெனி மேப்பிங்காக செப்பரேட்டா யூஸ் பண்றது. So now you can see select star from customers, அடுத்து select star from products, select star from products underscore customers. ஓகே, ஸோ இது மூணுத்தையும் ரன் பண்றேன் பேரலா. யூ கேன் சி இது என்னோட கஸ்டமர் 1001 சென்னை மோனேஷ், அவரோட ஐடி ப்ராடக்ட் ஐடி என்னது 101. அதே ப்ராடக்ட், ஏன்னா ப்ராடக்ட் ஐடி என்னுடைய ஃபாரின் கீ இல்லையா, ஐ மீன் என்னோட பிரைமரி கீ இல்லையா. ஓகே, அதே 101 யாருக்கு வந்திருக்கு, வேல்முருகன்றவருக்கும் வந்திருக்கு. இப்ப ப்ராடக்ட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் 101 ஹமாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராடக்டோட டிபார்ட்மெண்ட்ல பாருங்க 101ன்ற ப்ராடக்ட் இந்த கஸ்டமருக்கு, அதே 101ன்ற ப்ராடக்ட் இன்னொரு கஸ்டமருக்கு. This is nothing other than one to many mapping அப்படின்னு சொல்றது. அதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஒன் டு மெனினா எது பேரண்ட் கிளாஸ் எது சைல்டு கிளாஸ்ன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோ.
அப்ப பேரண்ட் கிளாஸுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் திங்கா நான் வந்து இந்த சைல்டு கிளாஸுக்கு கொடுக்க போறேன். தென் அந்த பேரண்ட் கிளாஸுக்கு 1 to many அனோட்டேஷனை கொடுக்குறேன். என்னோட சைல்டு கிளாஸுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா many to 1 அனோட்டேஷனை நான் கொடுக்குறேன். இவ்வளவுதான். இதை கொடுத்துட்டு நீ கெட்டர் அண்ட் செட்டர் மூலியமா உன்னோட டேட்டாவை நீ கொடுத்த அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன், நேற்று நம்ம பண்ணும்போது நல்லாவே தெரியும், ஒரு ப்ராடக்ட் ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சு, அதுக்கு மேலே நல்லா கொடுக்க முடியல. நவ் யூ கேன் சி 102 ஒரு எக்ஸாம்பிளுக்கு டவ் சோப்னே எடுத்துக்கிறேன். இப்போ இது யார் அப்படின்னா ஐ ஹாவ் தட் கஸ்டமர் ஐடி ஆஃப் 1003 அண்ட் ஐ ஹாவ் த கஸ்டமர் ஐடி ஆஃப் 1004. இப்போ நான் இந்த இடத்துல யாரை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பிரியதர்ஷனியும் அவர் அதேவே இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷையும் நான் எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து வராரு அப்படின்ற மாதிரி கூட கன்சிடர் எடுத்துக்கலாம். ஓகே, let me run the program again. Now you can see as I provided the update over there, no need a problem. Just we shall see the commands got executed in our place. We'll go back to my SQL things and we'll run the same thing. Now you can see customer 4 கஸ்டமர், இவருக்கு 2 ப்ராடக்ட் செப்பரேட்டா, இவருக்கு 2 ப்ராடக்ட் செப்பரேட்டா. அப்ப ப்ராடக்ட் எத்தனை தான்? எனக்கு 2 ப்ராடக்ட் தான். ஓகே, அப்ப யார் யாருக்கு என்னென்ன கஸ்டமர் ஐடி எப்படி எப்படி மேப் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா, இன் கேஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து செட் பண்றேன் என்னன்னா 1004 ஓகே பிரியதர்ஷனுக்கு பதிலாக நான் இப்ப என்ன எடுத்துட்டு வரேன் அப்படின்னா கார்த்திகேயன் எடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ இதை நான் கொடுக்க விரும்பல. ஐ டோன்ட் நீட் அனதர் கஸ்டமர். ஐ எம் நாட் கோயிங் டு ஆட் திஸ் திங் அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு பெர்சிஸ்ட் திஸ் திங் ஆஸ் வெல். ஒரே கஸ்டமர் தான், இந்த டவுங்கிறத மட்டும் இவர் எடுக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, எல்லாம் புதுசா கூட எடுத்துப்போமே. ஜஸ்ட் யூ கேன் சி 103 இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்தால் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். Now let me run the program, but this time it will throw an error. Yes. ஓகேவா, இந்த இடத்துல இதுவும் தான் எனக்கு பிரைமரிக்கு, இதுவும் தான் எனக்கு பிரைமரிக்கு. ஆனா 1 to many மேப்பிங் நான் கொடுத்துருக்கிறதுனால இந்த பிரைமரிக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது எனக்கு பெருசா இருக்காது. அப்போ ஒருத்தரோட ப்ராடக்ட் நான் பல பேருக்கு என்னால கொடுக்க முடியும். பட் இந்த திங்ன்றது ஒருத்தருக்கு ஒன்று தான் கொடுக்க முடியும். ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிரைமரிக்கு தான். ஓகேவா, அதனால எனக்கு என்ன பண்ணுது, I have the violation exception of the duplicate entry in my place அப்படிங்கிறது. ஓகேவா, so that is the only concern. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா 1005 சொல்லி இவர் என்ன பண்ணிக்கலாம், I can add it over there. That's not a big concern. 1005 சொல்லி இவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா I can add it. That's not a big concern. So I can go back to my place and then if I run it, you can see கஸ்டமர்ல எனக்கு 1005 சொல்லிட்டு கார்த்திகேயன் வந்திருப்பாரு, ஆனா அவருக்கான ப்ராடக்ட் ஐடி செப்பரேட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, so this is how that 1 to many can be done with the help of that Hibernate relation mapping. அவ்வளவுதான். Now you people can tell me that is there any difficulty that you are facing? இப்ப புரிஞ்சா இந்த கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே? இல்ல யாருக்குன்னா டிஃபிகல்ட்டா இருக்கா இந்த கான்செப்ட்ல? இப்போ அந்த ப்ராடக்ட்ல வந்து ப்ராடக்ட் ஐடி வந்து 101 கொடுத்து சிந்தால்னு கொடுத்து ரன் பண்ணாருன்னா 101 கொடுத்து சிந்தால்னு கொடுத்தா நோ. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா you have to update it. ஏன்னா 101ன்ற கீ